நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ்ல இருந்து இந்த பி வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இன்னைக்கும் பி வெர்ப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி இப்ப கவனிங்க. ஏ ஆர் இ ஆர் இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேனே. ஏன்னா வந்து ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, எல்லா வாக்கியங்கள்லையும் அந்த அர்த்தம் வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ ஆர் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். WERE வேர் அப்படின்னா இருந்தன அப்படின்னு அர்த்தம். ஆனால் எல்லா வாக்கியங்கள்லையும் இருக்கின்றன இருந்தன அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அதுக்காக தான் அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா வாக்கியங்கள்லையும் இருக்கின்றன இருந்தன அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி இப்போ கவனிங்க. யூ ஆர் கியூட் அப்படின்னா நீ நீ கியூட்டாக இருக்க, நீங்கள் கியூட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் வெரி பிரேவ் அப்படின்னா நீ ரொம்ப தைரியசாலி தான், நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான், நீ ரொம்ப தைரியசாலி, நீங்கள் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு அர்த்தம். சரி இப்போ இந்த வாக்கியத்தில் நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறீங்க அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? அர்த்தம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் என்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கிறோம்? நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறீங்க என்னைக்கு பேசியிருக்கிறோம், என்னைக்கு தான் பேச போகிறோம்? அதனால் இந்த வாக்கியத்தில் இந்த நீ இருக்கிற, நீங்கள் இருக்கிறீங்க அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நீ தான் அடுத்தது நீ தான் அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படின்னா யூ ஆர் நெக்ஸ்ட், நீ தான் அடுத்தது நீ தான், நீங்கள் தான் அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஆர் ஸோ வீக் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் அப்படின்னா நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை நீ இருக்கிற. ஸோ வீக் அப்படின்னா ரொம்ப வீக்காக. சரி, இப்போது இந்த வாக்கியத்தில் நீ இருக்கிறீங்க அப்படின்ற அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த ஆர் அப்படின்ற வார்த்தைக்கு. ஆனால் அந்த முதல் வாக்கியத்தை பாருங்கள். யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படின்னா நீ தான் அடுத்தது இருக்கிற அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா தமிழில் இந்த மாதிரிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. அதனால அந்த முதல் வாக்கியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? யூ ஆர் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் யூ ஆர் ரைட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், நீ சொன்னது சரிதான் அப்படின்னு அர்த்தம். சரி இப்போ கவனிங்க. இந்த ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். யூ ஆர் ரைட் அப்படின்னா நீ சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். யூ வேர் ரைட் அப்படின்னா நீங்கள் சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர் இல்லைங்களா? சரி இப்போ கவனிங்க. இந்த யூ ஆர் ரைட் அப்படின்னாலும் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். யூ ஆர் ரைட் அப்படின்னாலும் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். என்னது? நீங்கள் சொல்கிறது சரிதான், நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் யாரும் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு அதிகமாக பேச மாட்டாங்க. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஆர் ரைட் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு பேசுகிறது குறைவு தான், சரிங்களா? நீங்கள் பேசுனா பேசிக்கங்க, ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. யூ கரெக்ட் அப்படின்னா நீ சொல்கிறது சரிதான், யூ வேர் கரெக்ட் அப்படின்னா நீ சொன்னது சரிதான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு பேசணும். நீ சொல்கிறது சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஆர் ரைட், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு பேசலாம். நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? கொஞ்சம் யோசிக்கலாமே. யூ ஆர் ராங் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் ராங் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தப்பு, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ சொன்னது தப்பு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா நீங்கள் சொன்னது தப்பு, யூ வேர் ராங் அப்படிங்கிறீங்களா? சரி, யூ ஆர் தேர் அப்படின்னா நீ அங்கே இருக்க, இல்லைனா நீ அங்கே தான் இருக்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போது நீ அங்கே தான் இருந்த அப்படின்னு பேசணும். நீ அங்கே தான் இருக்க அப்படின்னா யூ ஆர் தேர், நீ அங்கே தான் இருந்த அப்படின்னா என்ன பெரிய விஷயம், இந்த ஆரை தூக்கிட்டு வேற போகணும் அப்படிங்கிறீங்களா? சரி, யூ வேர் தேர் அப்படின்னா நீ அங்கே தான் இருந்த, யூ வேர் தேர், நீ அங்கே தான் இருந்த அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எங்கே இருக்க நீ எங்கே இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம்? வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிற. சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ எங்கே இருந்த நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க பேசலாம்? வேர்
were you. WHERE அப்படின்னா வேர் அப்படின்னா எங்கே. WERE அப்படின்னா வேர் அப்படின்னா ஆரோட பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா. சரி, வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிற. வேர் யூ அப்படின்னா நீ எங்கே இருந்த. சரி, why were you late this morning? இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? why were you late this morning அப்படின்னா இன்னைக்கு காலையில் நீ ஏன் லேட்டு, இன்னைக்கு காலையில் நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாங்களா. என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த நீ, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம்? என்ன பெரிய விஷயம் இந்த ஆரை தூக்கிட்டு வேற போடணும் அப்படிங்கிறீங்களா. சரி, வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். நான் உங்களை குழப்பலன்னு நம்புகிறேன். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ டூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாட் ஆர் யூ டூ டூயிங் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ டூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான் அப்படிங்கிறீங்களா. என்ன பண்ணோம், ஆரை தூக்கிட்டு வேற போடணும் அப்படிங்கிறீங்க. சரி, வாட் வேர் யூ டூ டூயிங் அப்படிங்கிறீங்களா. சரி, வாட் வேர் யூ டூ டூயிங் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். வாட் ஆர் யூ ரீடிங் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ ரீடிங் அப்படின்னா என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, என்ன படிச்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும். வாட் வேர் யூ ரீடிங் அப்படிங்கிறீங்களா. சரி, வாட் வேர் யூ ரீடிங் அப்படின்னா என்ன படிச்சுட்டு இருந்த, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க ஆச்சுங்களா. சரி, என்ன சமைத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா. சரி, என்ன சமைத்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்கணும். என்ன சமைச்சிட்டு இருந்த, வாட் வேர் யூ குக்கிங் அப்படிங்கிறீங்களா. சரி, வாட் வேர் யூ குக்கிங் அப்படின்னா என்ன சமைச்சிட்டு இருந்தேன். சரி, தே அப்படின்ற சப்ஜெக்ட் கூட இந்த ஆர் அப்படின்ற பி வர்பு தான் வரும் இல்லைங்களா. சரி, இந்த ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர். நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா தே ஆர் அப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணும். கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா தே வேர் அப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணும் இல்லைங்களா. சரி, இப்போ கவனிங்க. தே ஆர் போத் குட் அப்படின்னா அவர்கள் இருவரும் நன்றாக இருக்கிறார்கள், அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் இந்த குட் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு ஃபைன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கூட நீங்கள் பேசிக்கலாம். தே ஆர் போத் ஃபைன் அப்படின்னா தே ஆர் போத் ஃபைன், அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. இல்லை இப்படி கூட பேசிக்கலாம். தே ஆர் போத் குட், அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. சரி, அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தே ஆர் போத் இந்த ரூம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கிறாங்க. தே ஆர் போத் அப்படின்னா அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறாங்க, இந்த ரூமில். தே ஆர் போத் அப்படின்னாலும் போத் ஆஃப் தெம் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? அவர்கள் இருவரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. போத் ஆஃப் தெம் ஆர் இன் த ரூம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். இதுக்கும் அதே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சரி, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருந்தாங்க அப்படின்னு பேசணும். அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருந்தாங்க. தே ஆர் போத் இந்த ரூம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருக்கிறாங்க. தே வேர் போத் இந்த ரூம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரூமில் தான் இருந்தாங்க. இதை இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? போத் ஆஃப் தெம் வேர் இன் த ரூம். சரிங்களா. சரி, இந்த வி அப்படின்ற சப்ஜெக்ட் கூட என்ன வரும்? எந்த பி வர்பு வரும்? ஆர் அப்படின்ற பி வர்பு தான் வரும் இல்லைங்களா. சரி, ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர். சரி, இப்போ கவனிங்க.
ஐ எம் டயர்ட் அப்படின்னா நான் டயர்டாக இருக்கேன். வி ஆர் டயர்ட் அப்படின்னா நாங்கள் டயர்டாக இருக்கோம். வி ஆர் ஆல் டயர்ட் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் டயர்டாக இருக்கிறோம். வி வேர் ஆல் டயர்ட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நாங்கள் எல்லாரும் டயர்டாக இருந்தோம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம். வி வேர் அப்படின்னா நாங்கள் இருந்தோம். சரிங்களா? சரி. நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம். நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்னா வி ஆர் வெரி பிஸி அப்படின்னு பேசலாங்களா? வி ஆர் வெரி பிஸி அப்படின்னா நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம். சரி, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம். நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம். வி வேர் அப்படின்னா நாங்கள் இருந்தோம். நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா வி வேர் வெரி பிஸி அப்படின்னு பேசலாம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப்லையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.